வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 24, கார்த்திகை 8. அடுத்தடுத்த நிலைகளில் நகர்வுகளில் தென்மேற்கு வங்கக்கடல் நிகழ்வு. தற்போதைய வானிலை அமைவு என்ன? அடுத்தடுத்த மாற்றங்கள் என்ன? நிகழ்வினுடைய தீவிரம் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கப் போகிறது? மழைப்பொழிவினுடைய தீவிரம் எத்தகைய அளவில் தமிழகத்திற்கு இந்த நிகழ்வானது மழை வாய்ப்புகளை வழங்க இருக்கிறது என்பவைகள் குறித்தான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. இன்று காலை 6 மணி அளவிலான வானிலை அமைவின்படி தென்னிலங்கை ஒட்டி நீடிக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது அடுத்த 24 மணி நேரங்களில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். அதாவது நாளை காலைக்குள் இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும். சற்றே தெற்கு திசையில் தற்போதைய அமைப்பில் இருந்து சற்றே தெற்கு திசையில் நகரக்கூடும், வலுவடைந்து நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக குறையும். தற்போது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கடலூர் வரை நீடித்து வரக்கூடிய மழைப்பொழிவு, ஒரு சில மத்திய மேற்கு மாவட்டங்கள் சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவும், தென் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவும் இன்று பிற்பகல் வரை நீடித்து படிப்படியாக வலுக்குறையும். ஏன் குறையுது அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்வானது அடுத்த நிலை நோக்கி வலுவடைகிறது. நிகழ்வு வலுவடைந்து நகர்கிறது, அதுவும் சற்றே தெற்கில் நகர்கிறது. எனவே காற்று குவிதலில் மாறுபாடுகள் ஏற்படும். கிழக்கு காற்று குவிதல் விலகும், மழைப்பொழிவு வாய்ப்புகள் குறையும். எவ்வளவு நாளைக்கு குறையும்? அதாவது இன்று பிற்பகல் தொடங்கி நாளை முழுவதுமே மழை வாய்ப்புகள் குறையக்கூடும். ஒரு சில தென் கடைக்கோடி மாவட்டங்களில் கடலோர பகுதிகளிலையும், தென் கடலோர மாவட்டங்களில் அதாவது ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளிலையும், ஒரு சில டெல்டா கடலோர பகுதிகளிலையும் நாளைய தினம் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். மற்றபடி நாளைய நிலையில் மழை வாய்ப்புகள் குறையும். 26ஆம் தேதி மீண்டும் அந்த ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வானது மீண்டும் வடக்கு திசையில் அல்லது சற்றே வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இப்போ காற்று குவிதல் வந்துவிடும். எங்க வரும் அப்படின்னு பார்த்தா, டெல்டா கடலோர பகுதிகள், தென் கடலோர பகுதிகள், இங்கெல்லாம் கிழக்கு காற்று குவிதலாக வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வகையில் 26ஆம் தேதி தொடங்கி டெல்டா கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில், டெல்டா கடலோர பகுதிகள் சார்ந்த உள்பகுதிகளில் மீண்டும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடங்கும். 27ஆம் தேதி நிகழ்வானது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு வலுப்பெறக்கூடிய நிலையில் காற்று குவிதல் வலுவடையும். மழைப்பொழிவு இதே நிலையில், அதாவது கடலோர பகுதிகளில், டெல்டா கடலோர பகுதிகள், தென் கடலோர பகுதிகள், தென் கடைக்கோடி மாவட்டங்களிலையும் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் மழைப்பொழிவு தீவிரமடையும். 27ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவானது இந்த கடலோர பகுதிகள் சார்ந்து தீவிரமடைவதோடு அதனை சார்ந்த உள்பகுதிகள் நோக்கி வலுவடையும். வரக்கூடிய 28ஆம் தேதி வாக்கில் நிகழ்வானது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது படிப்படியாக சற்றே வடக்கு வடமேற்கு என நகர்ந்து வட இலங்கை ஒட்டி நகர்ந்தமைய அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் மழைப்பொழிவானது அநேக டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள்,
ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்த மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து 28ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வரை மழைப்பொழிவு தீவிரமடையும். கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்மழையாக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது 28ஆம் தேதி வட இலங்கை ஒட்டி நகர்ந்து படிப்படியாக மெல்ல அது டெல்டா கடலோரம் சற்றே வலுவடைந்து, அதாவது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து வலுவடைந்து ஒரு புயல் நிகழ்வாக, அதிகபட்ச வாய்ப்புகள் தான். புயல் நிகழ்வு என்பதற்கும் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பதற்கும் இந்த நிகழ்வை பொறுத்தவரை சுழற்சி வேகம் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வேறுபடலாம், அவ்வளவுதான். ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு 60 கிலோமீட்டர் மணிக்கு என்ற அளவில் காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது என்றால், நாம் இந்த நிகழ்வு புயலாக மாறினால் அது எந்த அளவுக்கு காற்று குவிதலை ஏற்படுத்தக்கூடும் என பார்க்கும்போது 70 முதல் 75 இல்லை அதிகபட்சமா 80, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வடக்கு போனால் தான். அதுக்கு மேலே அது வடக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் அதிக வாய்ப்புகள் ஏற்படலாம். தொடக்க நிலையில் இந்த புயல் நிகழ்வானது ஒரு அதிகபட்சமாக 70-75 கிலோமீட்டர் மணிக்கு என்ற அளவில் ஒரு வாய்ப்பாக தான் கூறுறோம். இது புயலாக மாறிடும் அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியாது. இது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே டெல்டா கரையொட்டி நகரும், அல்லது ஒரு சிறு புயலாக, அதாவது காற்று குவிதலில் வேறுபடும் புயலாக டெல்டா கடலோரம் நகர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களையும் ஒட்டியே நகர்ந்து சென்னைக்கு மிக நெருக்கமாக ஒரு புயலாக சற்றே வலுவடைந்த ஒரு நிகழ்வாக நகரலாம். இந்த நிலையில் மழைப்பொழிவானது தென்கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களை பொறுத்தவரை 28-29 வரை தொடர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதிகளுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. 29ஆம் தேதிக்கு பின்னர் தெற்கில் மழை குறைந்து டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு நீடிக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை வரை 29ஆம் தேதியே மழை வாய்ப்புகள் வலுவடையும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளிலையும், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களினுடைய அநேக தெற்கு பகுதிகளிலும், மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளிலையும் 29ஆம் தேதி தொடங்கிய மழைப்பொழிவு தீவிரமடையும். 30ஆம் தேதி இந்த நிகழ்வானது இது சென்னையை நெருங்கக்கூடும். அந்த நிலையில் மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வலுவடையும். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் கூட மழை பரவலுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அநேக பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மழை தீவிரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புகளும், ஒரு சில இடங்களில் அதாவது டெல்டா கடலோர மாவட்டங்கள், அநேக வடகடலோர மாவட்டங்களில் 30ஆம் தேதி வரை மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் மிக தீவிர மழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் கடலோர பகுதிகளில். ஆக இந்த நிகழ்வானது தென் கடலோர மாவட்டங்களில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை,
இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மத்திய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டங்கள் சார்ந்தும் குறைந்தபட்சம் 2 தினங்கள் தீவிர மழைப்பொழிவு இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 3 தினங்களுக்கு தீவிர மழைப்பொழிவு இருக்கும். மத்திய மாவட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு நாள் அல்லது அதிகபட்சமாக 2 நாளைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் இங்கெல்லாம் குறைந்தபட்சம் 2 முதல் 3 தினங்களுக்கு தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுழற்சி நகரினுடைய மையப்பகுதிகள் தான் அதிகபட்ச மழைப்பொழிவை பெறப்போகிறது. மற்ற மாவட்ட பகுதிகளோ அதிகபட்ச வடகடலோர பகுதிகளோ அதிகபட்ச அதீத மழைப்பொழிவை பெற்றாலும் மையப்பகுதி கொஞ்சம் நீண்ட நாட்கள் மழைப்பொழிவு காலத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த வகையில் தீவிர மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மையப்பகுதியில், நிகழ்வு நகரும் மையப்பகுதியில் அதிகபட்ச மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இந்த நிகழ்வு பற்றி நாம் தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்ப்பது. இந்த நிகழ்வினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கும், அவ்வளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பது இது மாற்றத்திற்கு உள்ளானது. ஏன்னா அடுத்த நிலையில் இது ஒரு சற்றே வலுவடையாமல் அதே நிலையில் நடக்கக்கூடிய, அதே நிலையில் தாழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் நகரும் போது இது தமிழகத்திலேயே கரை நகர்ந்து உள் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவை தீவிரப்படுத்தலாம். சற்று புயலாக வலுவரக்கூடிய நிலையில் கடலோரம் ஒட்டி நகர்ந்து சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் கூட கரை கடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிகழ்வானது ஏற்கனவே நிஷா புயலினுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே வானிலை என்பது மாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடியது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.